வாசுதேவநல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுடைய முதல் படி எது எடுத்தது? தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை செண்பகவல்லி அணை திட்டம். அதாவது இந்த அணை சரிப்படுத்தப்பட்டால் 1,00,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய பூமிகள் செழிப்படையும். கோவாவோட தனிமனித வருமானம் தமிழ்நாட்டோட தனிமனித வருமானத்தை விட 2லிருந்து 3 மடங்கு அதிகம். அங்கே டூரிசமை அந்த அரசாங்கம் நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இங்கே இத்தனை வளங்கள் இருந்தாலும் குற்றாலத்தில் குளிச்சுட்டு போகிறவங்களுக்கு சரியான வசதி கிடையாது. அதான் உண்மை. நம்மளும் போராடி தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து கடைசியில் அதை மூடவும் செஞ்சாங்க. ஆனால் மூடி 2 மாதத்தில் மணமகள் மன்றம் அதுக்கு ஏற்றாப்புலேயே திறந்துட்டாங்க. இங்கே இருந்த ஒரு பெரிய விவசாயம் சார்ந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி சுகர்ஸ். அது இன்றைக்கி மூடி பல வருஷம் ஆச்சு. இந்த தரணி சுகருக்கு திரும்ப கொண்டு வரதுக்கோ இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவான இப்போ தமிழகத்தில் நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் நிறைய நிகழ்வுகள் நடத்தினாலும் உங்களுடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்களே. இப்போ கவர்னர் வந்தார், முன்னாள் குடியரசுத் தலைவர் வந்தார். அது எப்படி சாத்தியமாகுது? அவங்க எல்லாருக்குமே மக்கள் மேலே இருக்கிற ஜெனியூனான அன்பும் நம்பிக்கையும் அதனால தான் அவங்க இங்கே வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். கவர்னர் திரு ஆர்.என். ரவி அவர்கள் நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு பல முறை வந்துட்டாங்க. ஒரு முறையும் அவங்க இன்வைட் பண்ணி காரணங்களுக்காக வராங்க. குறிப்பாக தமிழக அரசோட போதையில்லா தமிழகம் முன்னெடுப்புக்கு அடிப்படை காரணமாக இருந்தது வாய்ஸ் ஆஃப் தென்காசி தான் அப்படின்னு பெருமையோடு சொல்லுவோம். இந்த போதையிலிருந்து இந்த மாணவர்களை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக போதையில்லா தென்காசி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேரணியை 10,000 மாணவர்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பேரணியை சங்கரன் கோயிலில் நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு தான் கவர்னர் அவர்கள் திரு ஆர்.என். ரவி அவர்களை அழைச்சிருந்தோம். அவர் ஒரு பவர்ஃபுல்லான ஸ்பீச் கொடுத்தார். அன்றைக்கி அவர் ஸ்பீச் கொடுத்த ஒரு வாரம் கழித்து தான் தமிழக அரசாங்கம் போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்துச்சு. தமிழக முதல்வர் அவர்கள் டிவியில் வந்து அதை பற்றி பேசினாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் துறை மூலமாக, கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நிறைய இடங்களில் பேரணிகள் நடந்தது. தென்காசி மாவட்டத்திலேயே கல்லூரி மாணவர்களை வச்சு பல கல்லூரி மாணவர்கள் அதுக்கப்புறம் பேரணிகள் பண்ணாங்க. போதை ஒழிப்பு பேரணி அப்படின்னு பண்ணாங்க. அந்த போதை ஒழிப்பு பேரணிக்கும் போதையில்லா தமிழகமுக்கும் முன்னோடி வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் போட்ட ஒரு சிறு புள்ளி சங்கரன் கோயிலில் போதையில்லா தென்காசி. போதையில்லா தென்காசி. அதுக்காகத்தான் திரு ஆர்.என். ரவி அவர்கள் வந்தாங்க. 300 வருடங்களுக்கு முன்னால் சுதந்திர தீயை பற்ற வச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள் வந்து சரியாக அவங்க ஒருவேளை மறக்கப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் நம்ம மனசில் இருந்ததுனால திரு ஆர்.என். ரவி அவர்கள் கவர்னர் அவர்கள் அழைத்து வந்து நம்ம வாசுதேவநல்லூர் சட்டமன்றத்தில் இருக்க நெற்கட்டுச்சேவலில் இருக்கிற மாமன்னர் பூலித்தேவர், மாவீரன் வெண்ணிக்காலாடி மாவீரன் ஒண்டிவீரனார் அவர்களுக்கு முதல் முறையாக ஒரு கவர்னர் அவர்கள் மரியாதை செலுத்த வைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. இதுவும் அந்த முக்கியமான காரணமாக இருங்க. ஏன்னா நம்மளோட ஹிஸ்ட்ரியும் நம்மளோட லெகசியும் நம்மளோட பாரம்பரியமும் ஏன்னா புதுசாக இருக்குது. பூலித்தேவர்ன்றது தெரியும், இன்னும் 2 பேர்ன்றது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியுது. அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர். இன்னைக்கு வீரன் அழகுமுத்துக்கோன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரும் 300 வருடங்களுக்கு முன்னால் இங்கே கட்டாளங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் இருந்து பீரங்கியை நெஞ்சில் வாங்கிக்கிட்டு நான் பீரங்கி பட்டாலும் என்னோட சுயமரியாதையை விட்டுத்தர மாட்டேன், தன்மானத்தை விட்டுத்தர மாட்டேன், ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிய மாட்டேன்னு நின்னவர் அழகுமுத்துக்கோன். அவர் மாதிரி வீரர்கள் இன்றைக்கு வீரன் சுந்தரலிங்கம் உங்களுக்கு தெரியும், வெண்ணிக்காலாடி, ஒண்டி வீரனார், இவங்கள்லாம் வரலாற்றில் நாம் மறந்த பெரும் வீரர்கள், இந்த மண்ணுக்காக நின்னவங்க. அவங்களையெல்லாம் வந்து நம்ம நினைவு வச்சு அவங்கள போற்றி அவங்கள வணங்கி அவங்கள பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக அது நம்ம பண்ணுறதை விட ஒரு அரசாங்கத்தின் உச்சபட்சத்தில் இருக்க ஒரு கவர்னர் வந்து பண்ணால் அது நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்னர் அவர்களை நம்ம வேண்டுகோள் வச்சு அவங்கள நம்ம தென்காசி மாவட்டம் வர வச்சு அவங்க கையால் அவங்களுக்கு மரியாதை செய்ய வச்சோம். இந்த காரணத்துக்காக கவர்னர் அவர்கள் திரும்பவும் இங்கே வந்தாங்க. அதே போல் இந்தியாவோட முதல் குடிமகனாக இருந்தவர் இந்திய ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நமது தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தந்தது நம்மளோட பாக்கியமாகவும் பெருமையாகவே கருதுகிறேன். ஒரு ஜனாதிபதி நம்ம மாவட்டத்துக்கு வர்றது நம்ம எல்லாருக்குமே பெருமைக்குரிய விஷயம். அவரும் மாணவர்களோட கலந்துரையாடணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் தான் ஒரே தேசம் ஒரே கனவு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம். ஒரு 5000க்கும் மேற்பட்ட மாணவர்களோடு அவர் கலந்துரையாடினார். அதோடு சேர்த்து
1333 திருக்குறள்களையும் இந்த மாணவர்கள வச்சு ஒரு போர்ட்ரைட் பண்ணி, அது ஒரு உலக சாதனையாக நம்ம செய்தோம். மாணவர்கள்ட்ட நம்பிக்கைய உருவாக்குறது தான் இந்த பெரிய தலைவர்கள நம்ம இங்க கூட்டு வரதுக்கான காரணம். இப்போ வாசுதேவ நல்லூர்ல ஆனந்தன் ஐயாசாமி வந்து எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாருன்னா உங்களுடைய முதல் படி எது எடுத்து வைப்பீங்க? நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்காசி மாவட்ட தலைவரா எனக்கு வாய்ப்பு கிடைச்சப்போ, என்னோட முதல் காரியமே தமிழ்நாட்டோட ஆளுநர் திரு ஆர்.என். ரவி அவர்கள சந்திச்சு, செண்பகவல்லி அணை சீரமைப்புக்காக ஒரு கோரிக்கை குடுத்தேன். கோரிக்கையை கொடுத்தீங்க. அதற்கப்புறம் ம 2 வாரங்கள்ல டெல்லி சென்று மத்திய ரயில்வே துறை அமைச்சரை சந்திச்சு, தென்காசி மாவட்டத்திற்கான ரயில்வே கோரிக்கைகள குடுத்தேன். அங்க இருக்கிற மற்ற அமைச்சர்கள சந்திச்சு, குறிப்பாக நமது நிதி அமைச்சர் அவர்களுக்கு நேரா சந்திக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும், அவங்க கோரிக்கை மூலமாக தென்காசி மாவட்டத்தில இருக்க பீடி தொழிலாளர்களோட மறுவாழ்விற்காக ஸ்பெஷல் பட்ஜெட் அலோகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டேன். விமான போக்குவரத்துறை அமைச்சரை சந்திச்சு, தென்காசி மாவட்டத்தில ஒரு விமான நிலையம் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை குடுத்திருக்கிறேன். இங்கே ஒரு தரமான பொறியியல் கல்லூரி வேணும், அரசு பொறியியல் கல்லூரி வேணும், ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் வேணும் அப்படிங்கிற கோரிக்கைகள தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதில முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் சட்டமன்றம் குறிப்பாக யாரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தாலும், தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை செண்பகவல்லி அணை திட்டம். அது வெறும் பேச்சாகவே கடந்த 60 வருஷமாக போய்க்கிட்டு இருக்கு. யார் சட்டமன்ற உறுப்பினரா வந்தாலும், யார் பாராளுமன்ற உறுப்பினரா வந்தாலும், மக்கள்ட்ட ஓட்டு வாங்குறதுக்காக அத தேர்தல் அறிக்கையா சொல்லிட்டு, அதுக்கு பிறகு சட்டமன்றமோ, பாராளுமன்றமோ போயி, அதில ஒரு அறிக்கைய குடுத்துட்டு, இல்ல ஒரு முறை அத பத்தி பேசிட்டு, அவங்களோட கடமை முடிஞ்சதா நினைக்கிறாங்க. உண்மையிலேயே இந்த திட்டம், அதாவது இந்த அணை சரிப்படுத்தப்பட்டால் 1,00,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாய பூமிகள் செழிப்படையும், 1,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வளம் பெருகும். இது தென்காசி மாவட்டத்துக்கு மட்டும் இல்ல. அப்படியே விருதுநகர் மாவட்டம், வெம்பக்கோட்டை, சாத்தூர், அங்க போய் விளாத்திக்குளம், அப்படியே தூத்துக்குடி மாவட்டம், இந்த சைடுல சங்கரன்கோயில் தாலுகால, அங்க கோவில்பட்டி இதுவரைக்கும் நீர் ஆதாரத்திற்கான முக்கியமான ஒரு 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 காரணி இந்த செண்பகவல்லி அணை. இது 2 மாநில பிரச்சனை. இது மத்திய அரசாங்கம் மட்டும் தான் தீர்க்க முடியும். அந்த பிரச்சனையை சரி செய்வதற்காக நிச்சயமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அண்டை மாநிலத்தோட அவங்களுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு மத்திய அரசு மூலமா அதை செயல்படுத்துறதுக்கு முதல் முயற்சி எடுத்தோம். குறிப்பாக இன்னைக்கு கேரள அரசாங்கம் இன்றைக்கு செண்பகவல்லி அணையில உருவாகிற தண்ணி முல்லைப்பெரியாறுல போய் சேர்ந்து, அங்கேருந்து அரபிக்கடலுக்கு தான் அது போய் சேருது. அவங்களுக்கு இந்த தண்ணி ஏன் தேவை அப்படின்னா, இது மூலமா அவங்களுக்கு 3 டிஎம்சி ஃபீட் அளவுக்கால எவ்வளவு மின்சாரம் உருவாக்க முடியுமோ, அந்த மின்சாரத்துக்காக தான் அவங்க இந்த தண்ணிய வேணும்னு கேட்குறாங்க. அப்ப நாம இங்கேருந்து இன்றைக்கு கேரளாவுல பார்த்தீங்கன்னா, கேரளாவோட தெற்கு கேரளா பகுதியோட மொத்த காய்கறி தேவையும் தென்காசி மாவட்டத்துல இருந்து தான் போகுது. திருவனந்தபுரம் ஒட்டி அங்க இருக்கிற அத்தனை மாவட்டங்களோட பால் தேவையும் இன்றைக்கு தென்காசி மாவட்டத்துல தான் போகுது. கேரளாவுக்கு தேவையான கனிம வளங்களும் தென்காசி மாவட்டத்துல இருந்து தான் கடத்தப்படுது. ஆக தென்காசி மாவட்டத்திலேருந்து கேரளாவுக்கு இத்தனை விஷயங்கள ஆல்ரெடி அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான தேவையான மின்சார பூர்த்திய நம்ம பண்ணிட்டு, அந்த தண்ணிய நம்ம அந்த தண்ணிய வாங்கிக்கலாம். கொண்டு வந்துரலாம். இல்ல உங்களுக்கு தேவையான காய்கறி இனிமே இங்க வராது அப்படிங்கிறத நம்ம பேசலாம். அந்த அந்த பேச்சுவார்த்தை, அதாவது அவங்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சுமூகமா பேசாம பேசி முடிக்கலாம் அப்படின்னு. முடிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழகத்துல வரும்போது, அதான் அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லுவோம். மேலேயும் அ பிரதமர் மோடி அவர்களோட ஆட்சி, கீழேயும் பிரதமர் மோடி அவர்களோட ஆசி பெற்ற ஆட்சி இருக்கும்போது, இதை எளிதாக பேசி, பக்கத்து மாநிலத்திலயும் பேசி இத தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறேன். அது நிச்சயமாக என்னோட முதல் அ முன்னெடுப்பு அதுவாகத்தான் இருக்கும். அதற்கு அடுத்து நான் சொன்ன மாரி, இங்க இருக்கிற கட்டமைப்பு, இங்க இருக்கிற வேலைவாய்ப்பு, இங்க அது முக்கியம். இங்க இருக்கிற ரோடு, இங்க டூரிசம், நம்ம தென்காசி மாவட்டம்னாலே டூரிசம். இங்க இருக்கிற அருவிகளும், இங்க இருக்கிற அணைகளும் நம்ம ஏதோ ஒரு குற்றாலத்தோட மட்டும் நிறுத்திறக்கூடாது. இங்க இருக்கிற குண்டாறு, அடவிநயினாறு, கடனா நதி, ராம நதி, ஈவன் இங்க இருக்கிற வாசுதேவநல்லூர் அ செண்பகவல்லி அணைய ஒட்டி இருக்கிற பகுதிகள், இது எல்லாமே டூரிசமுக்கு ரொம்ப முகந்த. அந்த சைடுல நீங்க போனீங்கன்னா, கடையத்துக்கு மேற்க இருக்கிற அத்தனை அணைகளும், அத்தனை பேரும், அதோட சேர்த்து இங்க இருக்க கோயில்கள், இத்தனையுமே நம்ம தமிழகத்துல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலிருந்தும் இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடிய ஆர்வமாக அளவுக்கு இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை ஈஸியா வந்துட்டு போறதுக்கு போக்குவரத்து. அப்படி நம்ம பண்ணும்போது, இங்க லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நீங்க அ கடனா நதி பக்கத்துல ஒரு உதாரணத்துக்கு, நீங்க ஏன்னா நம்ம குற்றாலமே போக வேண்டாம், அடவிநயினாரே போக வேண்டாம், கடனா நதியே எடுத்துக்குருவோம்.
அங்கே வந்து ஒரு தீம் பார்க் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னா, இயற்கையை அழிக்காமல் அங்கே ஒரு நல்ல ஒரு மக்கள் தங்கிட்டு இயற்கையோடு இருந்துட்டு செலவழித்து ஒரு 2 நாள் ஒரு நாள் இயற்கையோடு இருந்துட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும்னா, அந்த இடத்துல எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் வரும், எத்தனை ஹோட்டல்ஸ் வரும், எத்தனை தங்கு மியூசியம் வரும், எவ்வளோ ரோடு கட்டுவோம், இதனால புது வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். நிறைய உருவாகும். லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை இங்கே உருவாக்க முடியும். அதே மாதிரி டூரிசம் சார்ந்த இங்கே படிப்புகளையும் இங்கே தென்காசி மாவட்டத்தில் கொண்டு வரணும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, டூரிசம் ரிலேட்டடாக படிக்கிற எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வரணும். இன்றைக்கி பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரியோட பரப்பளவு தென்காசி மாவட்டத்தோட பரப்பளவில் 6ல் 1 பங்கு தான். நம்மளோட தென்காசி மாவட்டத்தோட பரப்பளவு 3000 சதுர கிலோமீட்டர். அவங்களுக்கு வெறும் 600 சதுர கிலோமீட்டர் தான். ஆனால் அங்கே ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, ஒரு சென்ட்ரல் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. டூரிசம் நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது. அங்கே ரிசார்ட்ஸ் இருக்குது. அங்கே மக்கள் வந்து போகிறதுக்கு அது ஸ்பிரிச்சுவல் இதாக இருக்கட்டும், இல்லை சும்மா வந்துட்டு போகிறவங்களா, வீக்கெண்ட் வந்துட்டு போகிறவங்களா இருக்கட்டும், கல்வியிலையும் அங்கே அத்தனை இருக்குது, டூரிசமுக்கும் அத்தனை இருக்குது. ஒரு சின்ன நம்ம மாவட்டம் அளவு கூட இல்லாத ஒரு மாநிலம் அங்கே அத்தனையும் பண்ண முடிஞ்சதில்ல. இங்கே நம்மளுக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, ஒரு மருத்துவக் கல்லூரி இல்லை, ஒரு சட்டக்கல்லூரி இல்லை, ஒரு டூரிசம்க்கான ஒரு சர்வீஸ் சென்டர் இங்கே கிடையாது. இதை நிச்சயமாக இங்கே உருவாக்கினா வர்றவங்களும் இந்த இதை வந்து அழிக்காமல் இதை பார்த்துட்டு போக முடியும். நமக்கும் பெரிய வேலைவாய்ப்பு உருவாகும். இன்றைக்கி கோவா ஒரு மாநிலம் பார்த்திங்கன்னா, கோவாவோட தனிமனித வருமானம் தமிழ்நாட்டோட தனிமனித வருமானத்தை விட 2லேருந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கா? அதிகம். கோவாவில் என்ன விவசாயம் நடக்குதா? இல்லை. இல்லை. அங்கே கலாச்சார சீர்குலை இதெல்லாம் இப்போ ஏதாவது கொலை கொள்ளை நடக்குதா? இல்லை. ஆனால் வருமானம் அதிகமாக இருக்குது. ஏன்? அங்கே டூரிசமை அந்த அரசாங்கம் நல்லா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கே இத்தனை வளங்கள் இருந்தாலும் குற்றாலத்தில் குளிச்சுட்டு போகிறவங்களுக்கு சரியான வசதி கிடையாது. அதான் உண்மை. அங்கே எத்தனை நெருக்கடி, வந்து அவங்க குளிச்சுட்டு போகணுன்னா மக்கள் வராங்க. அத்தனை கெடுபிடி, அத்தனை நெருக்கடி, அத்தனை தள்ளு முள்ளு. அதை ரேஷனலைஸ் பண்ணிடலாமே. அப்போ நீங்கள் குறிப்பாக என்ன சொல்கிறீங்கன்னா, டாஸ்மாகில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த மாதிரி டூரிசத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக சார். நிறைய மாநிலங்களில் அதுக்கான உதாரணம் கூட இருக்குது. இந்த டாஸ்மாகை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் போராடி தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற இந்த டாஸ்மாக் கடையை மூடுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து கடைசியில் அதை மூடவும் செஞ்சாங்க. ஆனால் மூடி 2 மாதத்தில் மணமகள் மன்றம் அதுக்கு எதிர்த்தாப்புலே திறந்துட்டாங்க. என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு டாஸ்மாக் கடையை மூடினாங்கன்னா 9 மணமகள் மன்றம் இன்றைக்கி திறக்கப்படுது. அது தென்காசி மாவட்டம் எக்ஸப்ஷனே கிடையாது. 50க்கும் மேற்பட்ட மணமகள் மன்றம். அதனால் இந்த இளைஞர்கள், பெண்கள், பெரியவங்க எல்லாருமே இன்றைக்கு வந்து பாதிப்படைஞ்சு அந்த குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு மாற்று வருமானங்கள் தென்காசி மாவட்டத்திற்கு குறிப்பாக டூரிசம் நல்ல ஒரு மாற்று வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விவசாயத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? விவசாயம் பொதுவாக பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுதல் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நீங்கள் ஒரு தக்காளியை 1 கிலோ தக்காளியாக விற்றீங்கன்னா 30 ரூபா கிடைக்கும். அதையே நீங்கள் மதிப்பு கூட்டி அது ஒரு சாலட்டில் வச்சு விற்கும்போது அது 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ இன்றைக்கி நம்ம ரீட்டைல் ஸ்டோரில் விற்க முடியுது. மதிப்பு கூட்டுறதுக்கு இங்கே என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு இன்றைக்கி வாசகநூல் சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா, புளியங்குடி எலுமிச்சை உலக பிரசித்தி பெற்றது. நம்ம அதுக்கு ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு கூட மத்திய அரசுகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி அதனால் அது உலகம் முழுக்க நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது. ஆனால் அந்த எலுமிச்சையாக வச்சுருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் எல்லாமே விலை ஏற்ற இறக்கம் அதெல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை மதிப்பு கூட்டுறதுக்கு இங்கே தொழிற்சாலைகள் வேணும். தொடர்ந்து இதுக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே வந்து ஒரு குளிர்சாதன கிடங்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு மதிப்பு கூட்டுறதுக்கு அதை சார்ந்த தொழிற்சாலைகள் இங்கே வரணும். அதே போல் இன்றைக்கு இங்கே இருந்த ஒரு பெரிய விவசாயம் சார்ந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி சுகர்ஸ். அது இன்றைக்கி மூடி பல வருஷம் ஆச்சு. விவசாயத்திற்கான தொழிற்சாலைகள் இங்கே வரணும். இந்த தரணி சுகருக்கு திரும்ப கொண்டு வரதுக்கோ இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவான தொழில்களோ இங்கே உருவாகணும். மலர் இங்கே சாகுபடி நிறைய நடக்கு. அதுக்கு அந்த மலர்களை நம்ம மதிப்பு கூட்டுறதுக்கு சென்ட் தயாரிக்கிறதோ ஏதோ இங்கே இது பண்ணணும். அதே போல் இன்றைக்கு நெசவாளர்கள் இந்த மாவட்டத்தில் நிறைய இருக்காங்க. குறிப்பாக சங்கரன்கோயில், புளியங்குடி இவங்கெல்லாம் இன்றைக்கி அத்தனை பேர் சென்னிகுளம் பகுதியில், சுப்பலாபுரம் பகுதியில் நிறைய இருக்கிறாங்க. நிறைய ஆடைகளை இங்கே தயாரிக்கிறாங்க. ஆனால் அது விலை குறைந்த ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருந்துக்கிட்டு. காரணம், இந்த மாவட்டத்திலேருந்து இங்கே அத்தனை பேர் பண்ணாலும் அந்த நெசவை சார்ந்து ஒரு புது ஒரு ப்ராடக்ட், ஒரு ட்ரேட்மார்க் இன்னும் உருவாகலை. இங்கே இது தென்காசி பெருமையுடன் தென்காசியிலிருந்து வரும் ஆடை அப்படிங்கிறதுக்கு ஒரு புது ட்ரேட்மார்க் உருவாக்கணும் அப்படின்னா அதை உலகம் முழுக்க கொண்டு போகலாம். அதாவது சுகர் மில்லில் இப்போ பார்த்தீங்கன்னா, சுகரில் அந்த கரும்பை பிழிந்து
சர்க்கரையாக கொண்டு வரும்போது தான் அதுக்கு இன்றைக்கி விலை இல்லாமல் போகுது. அதனால நிறைய இன்றைக்கி இருக்கிற அத்தனை சுகர் மில்லும் நஷ்டத்தில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் அதிலிருந்து விட்டமின் சி எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது விட்டமின் சியோட மதிப்பு இன்னைக்கு 10 மடங்கு ஆயிரும். அதே மூலப்பொருள் வந்து சுகர் தான். ம். ஆக இந்த மாதிரி மாற்றி யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளோட எண்ண ஓட்டம் இருக்குது. கட்டாயமாக இது விவசாய பூமி, தொடர்ந்து விவசாயம் இருக்க வேண்டும். ஆனால் பெருவாரியான இளைஞர்களுக்கு இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்திலையும் வேலைகளை எப்படி கொண்டு வருது அப்படின்னு யோசிக்கணும். அதனால தான் நம்ம வந்து இன்குபேட்டர் அப்படிங்கிறோம், ஸ்டார்ட் அப் உருவாக்குறோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இங்கே கொண்டு வரோம். முக்கியமாக தென்காசியிலிருந்து உலகத்துக்கே செமிகண்டக்டர் சிப்ஸ் போக போகுது. தென்காசி செமிகண்டக்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நம்ம இங்கே தென்காசியில் ஆரம்பித்து அதுக்கு வேகமாக வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பெரிய நகரங்களில் மட்டும் உலகத்தில் அமெரிக்காவில் மட்டுமே சிப் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்றி, இல்லை பெங்களூரில் மட்டுமே சிப் டிசைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்றி, இன்றைக்கி தென்காசியிலேருந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு பெரிய உந்துதலாக இருப்பவர் திரு ஐயா ஸ்ரீதர் வெம்பு அவர்கள். அவர்கள் கொடுக்குற நம்பிக்கையில் நம்ம வந்து அந்த மாதிரி தொழில்களும் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆக நவீன தொழில்கள், நவீன வேலைவாய்ப்புகள், அதே நேரத்தில் விவசாயத்தை பாதுகாக்கணும். விவசாயத்தில் இருக்க பொருள்களுக்கு நம்ம மதிப்பு கூட்டணும். அதை சார்ந்த தொழில்களை உருவாக்கணும். அதன் மூலமாக வருமானத்தை அதிகமாக்கணும். வருமானத்தை பல மடங்கு ஆக்கும்போது இங்கே மக்களோட வாழ்க்கை தரமும் சுபிட்சமடையும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும். அது ஒன்று ஒன்றா நம்ம செயல்படுத்துவோம் நிச்சயமாக. உங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தேன், பெரிதினும் பெரிது கேள் அப்படின்ற வார்த்தை தான் முதல்ல வந்திருந்தது. அதே மாதிரி வாசுதேவநல்லூரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும். சீட்டு கொடுத்த சீட்டு மக்கள் உங்களை வந்து வெற்றி பெற செய்யணும். நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஈடேறணும். அதுக்கு மக்கள் சார்பாகவும் எங்களுடைய கோதை ஈவென்ட் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. உங்களுடைய நேரத்தை வந்து எங்களோட செலவழித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோட நீங்கள் நேர்காணல் எடுத்து நம்மளோட எண்ண ஓட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ஊடகமாக, காரணியாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. குறிப்பாக எனது நண்பர் கோதை என்டர்பிரைசஸோட திரு வள்ளிநாயகம் அவர்களுக்கு எனது மிகுந்த நன்றி. செழுமையான தென்காசியை உருவாக்குவதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து எழில்மிகு தென்காசியை தொழில்மிகு தென்காசியாகவும் ஆக்குவோம் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. அடுத்த ஒரு சிறப்பான ஆளுமையோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை இது வையத்தலைமைகள் வித் ஆர்ஜே லோகேஷ். கோதை ஈவென்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கம். எனது அருமை நண்பர் திரு வள்ளிநாயகம் அவர்களோட கோதை ஈவெண்ட்ஸ் நம்ம பகுதியில், குறிப்பாக ராஜபாளையம், தென்காசி மாவட்ட பகுதிகளில் சிறப்பான நிகழ்ச்சிகளை, அருமையான நிகழ்ச்சிகளை, சிறந்த நேர்காணல்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. நிகழ்ச்சிகள் மூலமாகவும் அவங்களோட யூடியூப் சேனல் மூலமாகவும் அவங்களுக்கு உங்களோட பேரன்பையும் ஆதரவையும் அள்ளி அள்ளி தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். குறிப்பாக அவங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நல்ல நிகழ்ச்சிகள், உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகளை அந்த சேனல் மூலமாக கொண்டு வர்றாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நலம் உண்டாகட்டும். நன்றி.